வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை சிக்கன். நம்ம அடிக்கடி சிக்கன் வாங்கி சமைப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் கருவேப்பிலை சிக்கன் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூப்பரான இந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கருவேப்பிலை எப்போ சமைச்சாலும் குழம்புலேருந்து தாளித்த உடனே தூக்கி வெளியில் போட்டுரும். ஆனால் இன்றைக்கி அப்படி செய்யாமல் மொத்தமும் நம்ம உடம்புக்கு போய் சேரப்போது ஒரு சூப்பரான இந்த கருவேப்பிலை சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த கருவேப்பிலை சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதை கழுவி ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் 100 கிராம், அதையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு அங்குலம் சைஸுக்கு இஞ்சி, அதை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கோம். பூண்டு ஒரு 6 பல், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், எண்ணெய் 3 ஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதுக்கப்புறம் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை முதல்ல கருவேப்பிலையோடு சேர்த்து இதை எல்லாத்தையும் வறுத்து நம்ம பொடி பண்ணிப்போம். அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போது சட்டி நல்லா சூடேறிடுச்சு. சூடான சட்டியில் இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, மிளகு, ஜீரகம், மல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். இது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கழுவி காய வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஆற வச்சு இதை நம்ம பவுட்ரு பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரியணும். ஈரம் இல்லாமல் நம்ம வெறும் சட்டியில் வறுக்கிறதுனால ஈரம் இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது கருவேப்பிலை நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஜீரகம் சோம்போட வாசனையும் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை சேர்த்துடலாம். இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 3 அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது அது கூட நம்ம மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும்.
இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கொஞ்சம் சாஃப்டாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கணும். நம்ம இதில் வந்து தயிரோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எதுவும் நம்ம போட போகிறதில்ல. சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா கமகமன்னு வாசனையாக இந்த சிக்கன் அருமையாக இருக்கும். சிக்கன் கட் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வதங்கி நல்லா வெந்துடும். கொஞ்சம் பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க. இப்போது இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போது நம்ம சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு அப்பப்போ இடையிடையே கிண்டி விட்டு வேக வச்சுட்டேன். இது வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்துருச்சு. 10 நிமிஷத்துலேயே மூடி போட்டு கிண்டி விட்டு வேக வச்சதுனால இப்போ இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை மசாலா எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருவோம். வாசனை வறுத்து பொடி பண்ணதும் சூப்பராக வருது, இந்த கருவேப்பிலையோட வாசனை. இதுக்கு தேவையான 200 ml தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னாக்கா அந்த மிளகு பச்சை மிளகாய் காரமே போதுமானது. நான் இன்றைக்கி இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே சிம்மில் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி இந்த பவுடர்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு 3/4 பாகம் அளவுக்கு அந்த சிக்கன் மூடி போட்டு கிண்டி விட்டு வச்சதில் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை பொடியை போட்டதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கலாம். இப்போது நம்ம கருவேப்பிலை சிக்கன் நல்லா கமன்னு வெந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இதை இப்போது நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிடுங்க. எப்போவும் என்ன தான் நம்ம அளவுகளாக போட்டாலும் ஒரு டைம் நம்ம பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கணும். இது கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. நான் போட்ட உப்பு செக் பண்ணியாச்சு. இப்போது சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கருவேப்பிலை சிக்கன். இந்த கருவேப்பிலை சிக்கன் எல்லாத்துக்கூடையும் சூட் ஆகும். சாம்பார், ரசம், தயிர் சாதம்னு எது கூட வேணுனாலும் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த கருவேப்பிலை சிக்கன். நம்ம கருவேப்பிலையை சமையல்லேருந்து தூக்கி போடாமல் மொத்த கருவேப்பிலையும் நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த கருவேப்பிலை சிக்கன் ரொம்ப ஹெல்த்தியான இந்த சூப்பரான இந்த கருவேப்பிலை சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல் அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.